விதிகளையே எடுத்து வச்சான் பருத்திக்குள்ள பஞ்ச வச்சு வேடிக்க வச்சான் எப்போதும் போகாது என் பாசம் என் சேல மாறா பெண்ணிதானே ராசா. இந்த அடுப்பு ஊதி ஊதியே ஒரு வழியாய் போயிரும் போல. சை கருமத்தை. ஒரு கேஸ் அடுப்பு வாங்கினா வக்கு இல்லாம இருக்கு. என்னத்த செய்ய? வேக அடுப்புல எதையும் சமைக்க சொல்லுது. சீக்கிரமா உலை கொதிச்சா தானே அரிசியை போட்டு மறுவேலையை பார்க்க முடியும். இப்படியே இருந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா குளிக்க போன வேசனாடியில அரிசி எப்ப வருவாங்களோ கும்பிட்டு நேரமா குளிச்சுட்டு இருக்கான்னு தெரியல. நேத்து இங்க சமைஞ்சதெல்லாம் புள்ளக்குட்டியோட அந்த நினப்பு என்ன வாட்டுதையா சுட்ட சட்டி போல எப்போதும் நேசம் மாறாது என் பாசம் ஏசல மாறா பெண்ணிதானே ராசா. என்னத்தான் பிடிச்சு மெல்லத்தான் அணைச்சு முத்தந்தான் நித்தந்தான் வச்சுத்தான் கொஞ்சனு கொஞ்சனு கருத்து வச்சான் கஞ்சத்தனம் எனக்கு வச்சான் பருத்திக்குள்ள பஞ்ச வச்சு வேடிக்க வச்சான். ஒரு மனுஷன் குடிச்சா தலகால புரியாம தெரியவான்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு தலையில தொங்குவாங்களாக்கும். எனக்கு சொல்லண்டு தெரியல. நெசமாவே வேலாக்கா நிலைமை ரொம்பவே மோசம்னு நினைக்கிறேன். சை, தலையில தொங்கி இருக்கிறத பாரு. குடல் விழுந்துடாதுன்னு தெரியாது. சரக்கு பாட்டிலோட கருமம். அத்தை மாமா நான்லாம் உங்களை பார்த்ததே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே நீங்க இறந்துட்டிய. ஏன்னா அந்த பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்த்தது அந்த அக்கா தானே. அந்த பிள்ளை ஆசைப்பட்டு ஒரு விஷயம் என்கிட்ட கேட்டுச்சுன்னா எதையுமே நான் பண்ணாம இருந்ததே கிடையாது. அதாவது அந்த பிள்ளைக்கு நேரம் எதையும் செய்ய மாட்டேன். அந்த பிள்ளைக்கு தெரியாம நான் எதை வேணாலும் செய்வேன். இப்போ நேற்று அந்த பிள்ளைங்கிட்ட ஆசைப்பட்டு கண்ணாடி வளையது கேட்டுச்சு. நான் அந்த பிள்ளை ஆசைப்பட்டு கேட்டு அதை வாங்கி தரலன்னா அந்த பிள்ளைக்கு மாமனா இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன் நான். அதனால கண்ணாடி வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ கேட்கலாம் ஏன் அந்த பிள்ளைய கட்டிக்காம இருக்கிற அப்படின்ட்டு. கட்டக்கூடாதுன்னு எதுவும் இல்லை. நான் அப்பத்தாவை பத்தி உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. அது ஏன்தே இந்த பிள்ளையை வெறுக்குதுன்னு எனக்கு தெரியல. எல்லாரோட சம்மதத்தோட அந்த பிள்ளை கழுத்துல தாலி கட்டணும்ன்றதே நினைக்கிறேன். ஆனா இங்க ஒருத்தர் கோச்சுக்கிட்டு ஒருத்தர் சம்மதிச்சு அந்த பிள்ளை கட்டுல தாலியை நான் கட்டினா அது வாழ்ற வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். ஆனா அந்த பிள்ளையை நான் விரும்புறேன், உங்களுக்கு தெரியும். ஆனாலும் எனக்கு உள்ள ஒரு தயக்கம். அதே கண்ணாடி வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனா நான் வாங்கிட்டு வந்த மாதிரி இந்த இடத்துல வைக்க மாட்டேன். உங்க போட எடுத்து வச்சுட்டு போவேன். அது நீங்க எப்படி தெரியப்படுத்துமோ படுத்திக்கணும். வச்சுட்டு போறேன். எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் ரவி. கண்டிப்பா நீ என் தங்கச்சியை கட்டிக்கிறவ பாரு. அந்த பிள்ளை ஓ மேல வச்சிருக்க நேசத்துக்கும் நீ அந்த பிள்ளை மேல வச்சிருக்க நேசத்துக்கும் ஒருபோது ரெண்டு பேர் பெரியவே மாட்டிய. அந்த ஆத்தாளுக்கு பார்த்த போட்டுங்க ரெண்டு பேர்த்தையும் நான் சேர்த்து வச்சு போடுவேன்.
சரி சாமியை கும்பிடுவோம். அடியாத்தி கண்ணாடி வளையலே, நான் கேட்ட கலர்ல அதுவும். இது எப்படி மாமா வாங்கிட்டு வச்சிருக்குமோ? நான் நேத்து கேட்டதுக்கு வாங்கிட்டு வந்து தர மாட்டேன்னு சொல்லுச்சு. எப்படி இது கண்ணாடி வளையலே? இல்ல இல்ல, இது எப்படி வீட்டுக்கு வந்திருக்கும்? அக்கா கிறுக்கு கண்டவ பாத்துட்டேன்னு நினைக்கிறேன். இது சந்தோஷம் தாங்கல்ல. என்னடா இங்க கண்ணாடி வளையல் இருக்குல, யார் வாங்கிட்டு வந்து வச்சா? நான் உன்கிட்ட கேட்கவே இல்ல. எப்படி இங்க வந்துச்சு? கை கால் முளைச்சு வந்திருக்கும்ல, கேக்குற வரி கேள்வி. தெரியல, எனக்கு என்ன தெரியும்? உனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? அப்ப இது மாமாவே வாங்கிட்டு வந்து வச்சிருக்கு. இன்னைக்கு அதை போய் ஒண்ணுல ரெண்டு பாத்துட்டு வரேன் பாரு. நேத்து புறம் என்கிட்ட வாங்கி தர மாட்டேன் போ அப்படி இப்படி சொல்லி கிரிஞ்சு. இப்ப என்ன வாங்கிட்டு வந்து தெரியும் வீட்டுல வச்சிருக்காது. அம்மா அப்பா போட்ட கீழே இவ பாரு. வேணாம்ல, சும்மா கடை. சும்மாவே அந்த கிழவி சண்டைக்கு வந்து இருக்கு. நீ போய் ஏதாவது பண்ணிக்கிறீங்கன்னா அப்புறம் அப்படியே ஊரே ஒண்ணு கண்டா சொல்லும். நீ உன் சோழிய பாரு. இப்ப பாரு, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்து போறேன். வெத்தலை எம்புட்டு வேலை சொல்லிக்கிருக்காங்க. நாளைக்குலாம் கடையை மாத்தி வாங்கிட்டு வர சொல்லணும். அப்படி என்ன வெத்தலை வைக்கிறாங்க? ஆபத்தா ஏய், நீ என்ன வடிக்கிட்டு வந்த? நான் இதுக்கு வரக்கூடாது. நான் வருவேன். மாமா இருக்கா இல்லையா உள்ள? அவெல்லாம் கிடையாது. நீ முதல்ல வீட்டு விட்டு கிளம்பி உடனே சரி வரணும்னு சொல்லிருக்கீங்களா, அப்புறம் என்ன போ? அப்பா மாமா வீட்டுலதே இருக்கு. நீ உருட்டப்படாத, நான் மாமாட்ட பேசணும். அவன் இல்லேன்ட்டேன். அப்புறம் என்ன? உடனே சரி வரணும்னு சொல்லியிருக்கேன்ல, நான் எப்பயுமே சொல்றதே என்ன? அப்பதா நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு சரி. இப்ப எனக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது. மாமா உள்ள இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லு. அவன் உள்ள இருந்தாலும் இல்லேன்றதே சொல்லுவேன். போ. அதே தெரியுமே குசும்புக்கார கிழவி. போவாத போய்விட்டா. ஐயா நான் என்ன செய்வேன்? வீட்டுக்குள்ள போயிட்டாலே. இது வரைக்கும் வாசம் வரைக்கும் நின்று இருந்தவன் வீட்டுக்குள்ள போயிட்டாலே, நான் என்ன செய்வேன்? ஐயோ என்னை கீழே தள்ளி விட்டு போய்விட்டாலே. இது கேட்கறதுக்கு எவனு நாடு இல்லையா? ஐயோ நான் பாட்டுல உட்காந்துக்கு இருந்தேனே மேல, என்னை ஒரே இடியா இடிச்சு கீழே தள்ளி விட்டு உள்ள போயிட்டாலே. யாரும் எதுவும் கேட்க மாட்டீங்களா? ஐயோ ஏன் அப்பத்தா எது கழுதுக்கு இருக்க? நான் அதை என்னன்னு சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? இந்த பக்கத்துல உட்காருக்கடி சொல்றேன். அது அடியாத்தி என்ன சொல்ற? ஆமா, நான் என்ன செய்ய? இப்படி வந்து தள்ளி விட்டு ஓடி போயிட்டா. எனக்கு பிடிக்கவே இல்ல. ஊருக்குள்ள 2-3 பேசிக்கு இருக்கிறது உண்மைதானா? ஆமாடி, என்ன செய்யன்னு தெரியல. எப்படியாவது என் பேரனுக்கு வேற ஒருத்தைய கல்யாணம் முடிச்சு வச்சு போயிடணும். அதுக்கு இவரை அந்த ஊர்ல இல்லாம பண்ணிடணும். அது ஏதாவது ஒண்ணு செய்யுங்கடி. இன்னைக்கு என்ன தள்ளி விட்டு போயிட்டா, நாளைக்கு இதே மாதிரி பண்ணிக்கிறதாண்டா. எனக்கு ஒரு வேளை கஞ்சி கூட போட மாட்டா. அது கொச்சாரிதே. ஏய் என்னென்ன பண்ணிக்கிருக்கா? விலகு. இன்னைக்கு விலகணுமா? அப்பெல்லாம் விலக முடியாது. நேத்து ஆசைப்பட்டு இந்த கண்ணாடி வளையல் கேட்டதுக்கு இன்னைக்கு வாங்கிட்டு வந்து என் அம்மா அப்பா போட்ட கீழே வச்சிருக்க. ஏன் நாளா வாங்கிட்டு வரல? என்ன பத்தி பொழப்ப கெடுக்குமா? நாளா வாங்கிட்டு வரலப்பா. போய் சொல்லாத. என் மேல உனக்கு ஆசை இருக்கு. ஆனா உன் அப்பத்தாக்கு பயந்துகிட்டதே நீ எதையுமே செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும்டி. ஓவரா பண்ணாத மாமா. நான் குறைச்சே பண்றேன். இப்ப நீ விலகிறியா? இப்ப எதுக்கு இப்படி கட்டி பிடிச்சு நிக்கிற? நீ தள்ளு, நான் வேலைக்கு போகணும். இப்ப யாரோ வேலைக்கு போ. இப்ப எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல. நீ வேலைக்கு போறதா முக்கியம். நீ சொல்லு. நீ தானே வாங்கிட்டு வந்து கொடுத்த. வாங்கிட்டு எங்க அம்மா போட்டுக்கிட்ட வச்ச. எனக்குலாம் தெரியாதுல. எனக்குலாம் எதுவும் தெரியாது. நீ சொல்லிதான் உனக்கு ஒரு கண்ணாடி வளையல் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ உனக்கு மாப்பிள்ளைய வரப்போற வந்து வாங்கிட்டு வந்திருப்பியான்னு தோணுது. வரல தேனு, தேவலாம் மனசுக்குள்ள ஆசை வளர்த்துக்கிறதுன்னு நாளும் வாங்கிட்டு வரல. இப்ப நீ விலகியா என்ன? இப்ப அப்பதான் வெளியே இல்ல, நீ உள்ள வரும்போது இருந்துச்சு. போன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இனியாரு வெளியே ஒரு ஆர்ப்பாட்டமே பண்ணிக்கிருக்கோம். எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல. நீ உண்மை சொல்லு மாமா. இல்ல பைத்திய மாதிரி பண்ணிக்கிருக்கேன்னா நாளும் வாங்கிட்டு வரல. நான் தான் சொன்னேன்ல, உன்னையெல்லாம் நான் கட்டிக்கிறவும் மாட்டேன், நீ என்ன கிட்ட வாங்கி தர மாட்டேன்னு அன்னைக்கு சொல்லிட்டு தானே வந்தேன். நாளை இது வாங்கிட்டு வரல. நல்லா போய் சொல்ல கத்து வச்சிருக்க மாமா. என் மேலெல்லாம் விருப்பம் இருக்கு, ஆசை இருக்கு. ரொம்ப பண்ணாத என்ன. சீக்கிரமா என் கழுத்துல உன்னை தாலி கட்ட வைக்கிற முடி. சரி, நான் வலையில போடல, நீதையும் போட்டு விடணும். ஏய், எவன் வாங்கிட்டு வந்து வச்சானா அவன்கிட்ட போய் கேளு. லூஸ் மாதிரி பண்ணிக்கிருக்காதடி. டியா? உரிமையில அவனை டீ போட்டு கூப்பிடுறியா? நீ சரியான ஆளுவே. எனக்கு தெரியாது. நீ இதே இப்ப வலையில போட்டு விடணும். இல்ல ஏன்ல இப்படி செய்யற? நாங்க நல்லாத்தையும் செய்யறோம்.
நீங்க தான் ரொம்ப ஓவரா பண்ணிக்கிறீங்க. இப்ப போட்டு விட போறியா என்ன? போட்டு விட்டாதே உன்னைய விடுவேன், இல்லனா விட மாட்டேன். இப்படியே தான் நிப்பேன். ஏன் இப்படி சேரண்டே தெரியல. சை உடு. இந்தா அந்த கணக்கு விட்டு பிள்ளை தானே? என்ன நீ இந்த சைடா வாரி? என்ன ஒரு சோழியாத்தேன், அந்த சைடு பூரா மண்ணை வெட்டி போட்டிருக்காங்க. தாண்டவும் முடியல, ஒண்ணும் பண்ண முடியல. மழைக்கு எதுவும் சேரும் ஜாதியமா கிடக்குது, ஒன்னும் செய்ய முடியல. அதான் இந்த சைடா வாரேன். என்ன சொல்லி? ஒண்ணுமில்ல, அதே உன் அத்தமாக இருக்குல்ல நிலா, அந்த போன் போட்டிருக்கு. அதை வீட்டுல சொல்ல போறேன். வெரசா நிலாவா? ஆமாப்பு, அதே போய் சொல்லிட்டு வரலாம்னு போறேன். ஏன்னா 2-3 தடவை அடிச்சுதாமா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா, அதே சீக்கிரம் வர சொல்லுங்கன்னு சொல்லிச்சு. ஓ, அதுக்கு மட்டும் வேகமா போறிய? சரி நான் சொல்லிக்கிறேன், நீங்க போங்க. நீங்க வேற ஏதாவது சொல்லியிருந்தா பாருங்க. ஐயோ வேணாம்ப்பா, உனக்கு எதுக்கு வம்பு? நான் போய் சொல்லிவிட்டு வந்துடுறேன். அவங்க அப்புறமா பேசிக்கிறட்டும். இருக்கட்டும் நீ எங்க அத்தை தானே, இப்ப நான் வீட்டுக்கு தான் போறேன். அதனால அப்படி போய் நான் சொல்லிக்கிறேன், அவங்க வந்து பேசுவாங்க. சொல்லிக்கிறியா? சரியா, எனக்கு ஒரு சோழி இருக்கு, அதையும் சொல்லிவிட்டு போகணும்னு நினைச்சேன். சரியா, நான் வரேன். சரிங்க, நீ போயிட்டு வாங்க. செல்லமா போன் அடிச்சிருக்கியாம்ல? இது வரைக்கும் உன்கிட்ட பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன். அதனால பேசல மாட்டேன். ஆனா உன் குரலை கேட்பேன். என்ன இன்னைக்கு நான் பார்த்துட்டு இருவேன். வாரம்ல. ஐயோ படப்படன்ட்டு வருதே. எதுவும் பேசக்கூடாது. பேசிட்டோம்னா அப்புறம் அந்த பிள்ளை கோச்சுக்கிறோம். அப்புறம் இங்க வந்தது பிறகு நம்மகிட்ட பேசவே பேசாது. என்ன எதுக்கு குரலை மட்டும் கேட்டுக்கிடுவோம். ஆமா. என்ன நீங்க வந்து எனக்கு இருக்கா பள்ளிக்கூடம் போல? பள்ளிக்கூடத்துல இருந்து உன்னை பாத்துக்கிட்டே வாரேன். இப்ப சோறு வர டைம், அவங்க முடிக்கிறதுக்கு 3/4 மணி நேரம் ஆயிரும். ஐ என்னடா 1 ரூபா போட்டுக்கிட்ட பையன் நிக்கிறான், நீ வந்தேன். இங்க நானும் சோலி பைக்காடுல போற என்ன? அது ஒண்ணுமில்லல. அத்தாச்சி இருக்கால, அதே என் சேலமா போன் அடிச்சு சாம்பல. அதே என்ன என்று கேட்டு போலாம்டு. அதான பார்த்தேன், மோச பிடிக்கிற நாய் மூஞ்சிய பார்த்து தெரியாதா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ அந்த பிள்ளை பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு அப்புறம் என்ன வந்து இங்க வந்த? நான் பேசல மாட்டேன். ஆனா அந்த பிள்ளை என்ன சொல்றதுன்னு கேட்டு குரலை கேட்கலாம்ட்டு தாம்பல. 2 நாளாவே அந்த பிள்ளை நினைப்பாவே இருக்கு. அதே பயமா இருக்குல்ல? ஏல அத சொல்லல, பயமா இருக்குன்றேன். இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. சரி சரி, நான் என்ன பேச போறேன்? மாமாவா? மாமாங்குதுல என்னடா பேசுறது? எப்படி எனக்கு பேச தெரியும்? நான் தான் சொல்லிட்டு வந்தேன். இல்ல அங்க அவனே மாமா கூப்பிட்டுருக்கோம். அதே அங்க மாமா வீட்ல தான இருக்கு. இது போன இடத்துல கூப்பிடுற. ஐயோ புக்ஸ் எல்லாம் எடுக்காத, உனக்குள்ளே வை, நான் வந்து எடுப்பேன். இல்ல ஆமால, சரி இவனாட்ட சந்தோஷப்படுவியா? இல்ல அந்த பிள்ளை குரல் நல்லா இருக்குல. என்ன எல்லா பொம்பளை பிள்ளைகளுக்கும் பெரிய ஆள் ஆச்சுனா அப்படியே குரல் இருக்கும். பெரிய இவன் ஆளுக்கிட்ட பெரிய இவனாட்டம் பேசுறா. என்ன சீக்கிரமா என்னமா? எத்தனை தடவை போன் அடிக்கிறது? போன் எடுக்கவே மாட்டியோடே. நானும் ரொம்ப நேரமா போன் அடிச்சு பார்த்து எனக்கு பைத்தியமே பிடிச்சு போச்சு. அதையும் படிச்சேன். என்னம்மா சரியா பேசி 1 வாரம் ஆகி போச்சு. அதையும் போன் அடிச்சேன். சாப்பிட்டியலா? கண்ணாக கருத்தாக உன்னை காப்பே
நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு போன் அடிச்சேன். நாளைக்கு கலெக்டருக்கு எக்ஸாம் எழுத போறேம்மா. இத்தனை வருஷமா படிச்சது அதுக்காக தானே. நாளைக்கு ஒரு எக்ஸாம். அந்த பரீட்சையை மட்டும் நல்லபடியா எழுதி பாஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் நான் கலெக்டர் தான். அப்புறம் நம்ம ஊருக்கு தான் வருவேன். என்ன எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம ஊருக்கு போஸ்டிங் போடுவாங்க. அதனால நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எப்பவுமே கேட்கறது எனக்காக நல்லா சாமிக்கிட்டு வேண்டிக்கிறங்க, நான் நல்லபடியா பரீட்சை எழுதிட்டு வரணும்ட்டு. சரியா, அதுக்கு தான் போன் அடிச்சேன். இன்னைக்கு இந்த அண்ணனும் கூப்பிடல, அப்பாவும் கூப்பிடல. அவங்க எப்போ வராங்களோ பேச சொல்லுங்க என்ன. சரிம்மா, உடம்பு பத்திரமா பாத்துக்கிறங்க, நல்லபடியா சாமிகிட்ட கும்பிட்டுக்கிறங்கன்னு சொல்றதையும் போன் அடிச்சேன். சரிம்மா, வைக்கவா? இல்ல அந்த பிள்ளைக்கு நாளைக்கு பரிச்சயம்ல சாமி கும்பிட்டு சொல்லுது. சொல்லிட்டு வை. நான் இப்ப சொல்ல, நீ சொல்லு. சரிம்மா, எனக்கு குரல் ஒரு மாதிரி இருக்கு. சரி, மழை காலமா இருக்குமோ, ஒரு சாலியில பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிம்மா, வைக்கிறேன், பேர் அடிக்கிறேன். டாடா. இல்ல அந்த பிள்ளைங்க அம்மா நினைச்சு எனக்கு முத்தம் கொடுத்துருச்சுல. ஐயோ சந்தோஷமா இருக்கு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு கலெக்டருக்கு பரிச்சை எழுத போதான். நல்லா சாமி கும்பிட்டு சொல்லிச்சு. நான் ஒரு வேண்டுதல் வைக்க போறேன். நம்ம ஊர் அம்மன் இருக்குல்ல, அதுக்கு மஞ்சோர் சாப்பிடலாம்னு இருக்கேன். அந்த பிள்ளைக்காக என் உசிரியே தருவேன். மஞ்சோர் தானே சாப்பிடணும், சாப்பிடுவேன். அண்ணி, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. ஏன்னா காதலிக்க பிள்ளைக்காக இந்த அளவுக்கு ஒருத்தி இறங்கி செய்யறானா, அந்த பிள்ளை என்கிட்ட ஆசை வச்சிருக்காங்கிறது புரியுது. ஆனா அந்த பிள்ளையும் இதே ஆசை உண்மையில வச்சிருக்கும்ல. அதெல்லாம் வச்சிருக்கோம். நீ சோழிய பாரு. என்கிட்ட பேசுறதுனால அந்த பிள்ளைக்கு கண்டிப்பா நான் நினப்புல இருப்பேன். நான் கண்டிப்பா அந்த பிள்ளைக்காக மஞ்சோர் திண்டே தீர்வேன். என்னமோ சரி, எதை நினைச்சு கவலைப்படாதுன்னு. நல்லபடியா அதுல பாஸ் ஆயிரும். சரி, நீ என்ன பாரு, நான் வீட்டுக்கு சாயந்தரம் வந்து பேசுறேன். சரி, நான் நேரமாயி போச்சு, நானும் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புறேன். சரியில்ல தமிழ், பார்த்து பத்திரம். இப்பெல்லாம் ஒருத்தருக்கு தூக்கமே வராது. பாப்பா போல வரடா, இதே சந்தோஷம் வயக்காட்ல போய் குட்டிக்காரன் அடிச்சாங்க. போல பாப்பா கண்டிப்பா உனக்காக நான் தானே காத்துக்கிருப்பேன். அப்ப சொன்னது இப்பவும் சொல்றேன், என்னைக்குமே என் செல்லமா மட்டுமே. எனக்கு தெரியும் அழகா, நீ எனக்காக காத்துக்கிருப்ப. நீ எனக்காக காத்துக்கிறீங்கன்னா உன்னைய கண்டிப்பா கலெக்டர் ஆயிட்டு வந்த உடனே கட்டிக்கிருவேன். என்ன யா அழகா. காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷம் வருஷமடி. கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி. இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி. நான் வாழ்வதும் விடை கொண்டு போவதும். இலே ஆர்மி ஆகணும் ஆகணும் மனசுக்குள்ள நினைச்சு ஆர்மிக்கே போய் இருந்துவிட்ட. இல்ல நீ வேற ஏன்டா இந்த சொந்த ஊரை விட்டு விட்டாங்க, ஏன்டா போனாங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா விடவும் மனசு இல்ல, என்ன செய்ய சொல்ற? அதுக்குண்டு அங்கதான் இருந்தாகணும். இப்ப 10 நாள் லீவ் அடிச்சிருக்கு, அதுக்கிட்டே வந்தேன். சரி 10 நாளாவது ஊரை சைடு போய் நிம்மதியை சோத்த தின்னுக்கிட்டு நம்ம ஃப்ரெண்டு பயலுகளை பார்த்தோமா, 4 காத்த வாங்கினமாண்டு போனமாண்டு இல்லாம இருக்கணும்னு தானே வந்தேன். பரவாயில்லடா, அங்க போனாலும் உனக்கு நம்ம ஊரு பாச போல பத்தியா. நீ வேற அங்க பூரா புரியாத பாசையில தான்டா பேசிட்டு தெரிவாங்க. எந்நேரம் பார்த்தாலும் துப்பாக்கி சூடு குண்டுண்டா. ஐயோ பெரும் டார்ச்சல் ரே. என்னவோ எனக்கு ஆசைதே, ஆனா நியூஸ்ல பாக்குறதெல்லாம் பார்த்தா ஆத்தாடி நம்ம இங்கே கடந்து போவோம், இங்கே படிச்சு எதையும் வேலை பார்க்கறமே நினைச்சுக்கிருக்கேன் நானா. வேணாம் ஆர்மிக்கெல்லாம் வந்துடாத, அப்படித்தான் சோழி முடிஞ்சு போயிரும். நானே உசுர பணையும் வச்சதே வேலை பார்த்துக்கிருக்கேன். ஏதோ அங்க இருந்து வர காசை வச்சு இங்க சொந்தமா வீடை வாங்கி கட்டி போடணும்னு எனக்கு ஒரு எண்ணம். அதே எண்ணம்லாம் நல்லா தான் போயிருக்கு. சரி பிறகு பாப்போம், என்ன பாப்போம். அப்புறம் கல்யாணம் காட்சியெல்லாம் எப்படி? இல்ல நீ வேற ஏன்டா அத பத்தி பேசிக்கிருக்க. இப்போதைக்கெல்லாம் கல்யாணம் கட்டுறல எந்த ஒரு இதுலடா, நல்ல ஒரு வேலையை வாங்குவோம். இந்த ஊர்ல பொண்ணு கொடுக்கறதே பெரிய விஷயம்டா. சரி நீங்க எங்களை சொல்றதுலாம் போதும், நீங்க இப்ப கல்யாணம். ஏலே ஏன்டா நான் பாக்குறது மிலிட்ரி, என்னையில இந்த பிள்ளையாவது கட்டிக்கிறமா? ஏன் நீ கட்டி கண்ணகி அன்னைக்கு அந்த எடுபட்டு வந்துட்டு இருந்து காப்பாத்தினது இவர் தானே. அன்னைக்கு ஒரு நன்றி கூட சொல்லாம போயிட்டோம். ஆனா இந்த ஆர்மி யூனிஃபார்மை பார்த்தாலே எதுவுமே பேச தோண மாட்டேங்குது. வேணும் மன்னிச்சுக்கோங்க சார், நீங்க அன்னைக்கு எனக்கு உதவி செஞ்சீங்க.
ஆனா என்ன நன்றி சொல்ல முடியல. ஏன்னா நீங்க பாக்குற வேலை அப்படி. என்னனே தண்ணி பிடிக்க போறியாத்தா? ஆமாண்ணே, வீட்டுல தண்ணி முடிஞ்சு வச்சா அதே தண்ணி கொண்டு வர சொன்னாங்க. அதே 2 குடம் எடுத்துட்டு போலாம்னு வந்தேன். அன்னைக்கு வரிசையில குடம் போட்டுருக்காங்களே, அப்புறம் அடிச்சு மண்ணு கட்டுவாங்களே, முன்னாடி போய் பிடிச்சிண்டா? இல்லனே, அம்மா சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதே 2 குடம் எடுத்துட்டு வரலாம்னு. சரிதா, பைப் அடிக்கணுமா இல்ல அடிச்சுக்கிறியா? இல்லனே, நானே அடிச்சு தண்ணி கொண்டு வருவேன். சரி தோய். இல்லை, என்ன கல்யாணத்தை பத்தி பேசுறோன்னா அப்படியே வாயை முடிக்கிட்ட? என்ன நோட்டை அங்க வைக்கிறதுக்கு? ஒண்ணும் இல்லடா, நேத்து நான் ஊருக்குள்ள வரும்போது ஒருத்தன் இந்த பொண்ணுகிட்ட வம்பளத்துக்கு இருந்தியா. ஆனா இந்த பொண்ணு எதுவுமே பேசல, அமைதியாவே இருந்துச்சு. ஆனா கிராமத்துல அப்படி இருக்க மாட்டாங்கல்ல, அது நம்ம ஊருக்காரங்களுக்கு சொல்லவே வேண்டாம். ஏதாவது ஒன்று பேசினா அருவா எடுத்து சீவி போடுவாங்கல்ல. ஆனா அந்த பிள்ளை அமைதியா எனக்கு இருந்துச்சு. அதே இல்லையே, அந்த பிள்ளை தைரியமான ஆளுதேன். அந்த பிள்ளைய பத்தி உனக்கு தெரியாது, அது என்னன்னு சொல்லுன்னு எனக்கு விளங்கல. சரி விட, பழசதுக்கு பேசிக்கிட்டு என்னடா, அந்த பிள்ளை தைரியமான ஆளுதேன். ஆனா இப்ப கொஞ்சம் தைரியம் இல்லாம இருக்கு. காரணம் அந்த பிள்ளை வாழ்க்கையில் நடந்த விஷயம் அப்படி. சரி, அதை பத்தி பேச வேண்டாம், அமைதியாரு. யாராவது பேசுறதுங்க ஒட்டு கேட்டாங்கன்னா அவங்க வீட்டுல போய் 10 வச்சாங்கன்னா அப்புறம் அப்படித்தான் சோழி முடிஞ்சு போயிடும். தேவையில்ல என்னடா சொல்ற. ஆனா பாக்க நல்லா அழகா இருக்குடா அந்த பிள்ளை, அமைதியா பொறுப்பா நல்லா இருக்குடா. மதுரைக்குள்ள இப்படி ஒரு பிள்ளையாண்டு பாக்குற மாதிரி இருக்கு. என்னப்பு ஒரு மாரியாத்தையும் படி அளக்குறியலே, சும்மாறா. இத்தனை பேர் குடம் போட்டிருக்காங்க. ஐயா, சரி, நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம பிடிச்சிட்டோம். அடுத்த குடம் அப்புறமா வந்து தூக்கிட்டு போவோம். ஐயோ, பூரா பஜாரி ஆளுகள் அவ்வளோ குடம் போட்டு வச்சிருக்குங்க. இதுக்கு நான் தண்ணி பிடிச்சது தெரிஞ்சு நான் படுத்தேன். முதல்ல தண்ணி வந்தது தெரியுமாட்டு கூட தெரியல. சரி, பிறகு வந்து பார்த்துக்குருவோம். அடுத்த குடம் வரும்போது பூங்குடியை தச்சு கூட்டு வருவோம். சண்டை போடணும், அதையும் சரியா வரும். சரி, நீ உட்காந்துக்குரு. ரவி அண்ணன் வீடுங்கிறது இருக்கு. அந்த அண்ணன் வீட்டுல போய் நம்ம போய் வாழை 2 வாங்கிட்டு வரேன். என்னமா அம்மாவாசை வருதான், படையில ஓடி சாமி புரிஞ்சு சொல்லிக்கிருந்தாங்க. நான் போயிட்டு வரேன்னு. அவியா அது யாரா? அவங்க தான்டா வாழை மரம் தோப்பு வச்சிருக்காங்க. வாழை வாழை இலை வாழை மரம் எல்லாம் கொடுப்பாங்க. நல்ல குணமான ஆளு தெரியுமா, தரமான ஆளு. சண்டை ஓடுறதுல அப்படியே அடிச்சு மல்லு கட்ட அப்படி ஒரு இது. சரி சரி சரி, நீ போ, நான் இங்கே உட்காந்துருக்கேன். வார என்ன பொறு. சரி. ஊருக்குள்ளேயே இவதே அமைதியான பொண்ணா இருப்பாவோல. ஆளு பார்க்க நல்லாத்தையும் இருக்கா. நம்மளும் கல்யாணம் வேணாம்ல சொல்லிக்கிருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஆளு வாழ்க்கை துணையா கிடைச்சா எவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுவியான். ஆனா ஆரம்பத்துல தைரியமா இருந்தாலும் சொன்னியா, கொஞ்சம் பயமாத்தையும் இருக்கு. என்ன செய்யலாம்? சரி, அத பிறவு பார்ப்போம். இப்போ போகட்டும். கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது, மனசு தவிக்குது. எவன்டா அது சுச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல பாட்ட போடுறது? தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது, மனசு தவிக்குது. அடி சந்தன கோடத்து தேனை நான் சந்திச்ச அழகுமானே, மலராத மல்லிய பூவே கொஞ்சம் மன இறங்கு. தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா மனசு தவிக்குது. இது கூட நல்லாத்தானே இருக்குது. பாட்டெல்லாம் வேற போட்டு விட்டுருக்காங்க. அது எப்படா கரெக்டா சுச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல பாட்ட போடுறாங்க, எவன்னு தெரியலையே. சரி, கொஞ்ச நாள் பின்னாடியே தெரியும். வந்ததுக்கு 10 நாளைக்கு சைட் அடிக்க ஒரு ஆளாது கிடைச்சது. சரி, லவ் படிச்சுனா லவ் பண்ணுவோம், இல்லையா நமக்கு தலையெழுத்த ஆர்மிண்டா, அது எவனாலையும் மாத்த முடியாது. சரி, பின்னாடி தெரியுமா, மதிச்சா நமக்கு, மிதிச்சா நம்ம ஆர்மிக்கு. நம்ம இந்த ஊருக்குள்ள படிக்கும் போது நம்ம பின்னாடி எத்தனையோ பொம்பளை பிள்ளைய பின்னாடி சுத்தி இருக்கோம். ஏன் லவ் லெட்டர் கூட கொடுத்துருக்குங்க. நம்ம இது வரைக்கும் எந்த பொம்பளை பிள்ளை பின்னாடி போனது கிடையாது. சரி, 10 நாளைக்கு இவதே நமக்கு டைம் பாஸ். அந்த பிள்ளைக்கு என்ன இதுக்கு வாய் அப்படி வச்சுட்டு உட்காந்துருக்கு. அந்த பிள்ளைக்கு டீச்சர் முடி மேல ஒரு கண்ணு. அது மட்டும் இல்ல, மத்தியானம் சோறு விஞ்சு விடல. என்ன சொல்ற? வீட்டு சார் பிடிச்சு போட்டாரு, நகை வளர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லி சோறு விங்கே விடல. அந்த கடுப்புல உட்காந்துருக்கு. அட கர்மமே, நேத்து என்ன சொன்ன? இன்னைக்கு பிடி பீரியட் இருக்கு, கண்டிப்பா நேரத்தை செக் பண்ணி வாங்கிட்டு சொன்னா இல்லையா? சரி, இன்னைக்கு தமிழோட வெண்பா முறையில மட்டும் சொல்லிருக்கேன், எத்தனை வெண்பா வரும்னு. அதை மட்டும் நாளைக்கு வீட்டு படமா எழுதிட்டு வந்துருங்க. நாளைக்கு டெஸ்ட் வைப்பேன். எதுக்கு பிள்ளை டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்க? நாளைக்கு இந்த டீச்சர் வரவே கூடாது. நீ வேற, இந்த டீச்சர் வரக்கூடாது நீங்க கனவு கண்டுக்கிறீங்கன்னு வச்சுக்க, எங்க அண்ணன் உட்காந்து சாமி விட்டு இருப்பியா. நாளைக்கு இந்த டீச்சர் வரக்கூடாது. வராம இருக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். உன் அண்ணன் சாமி விட்டான்னு வச்சுக்க, வீடு ஏறி வந்து அடிப்பேன் பத்துக்க. அடிப்படிப்ப போகல, நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்க வேணா. ஆமா, இந்த வரே உனக்கு கோமரி எழுத வலிக்குது, என் வீட்டுக்கு வா, நான் சொல்லி தரேன் எழுது. அது கூட எழுதிடுவான். டெஸ்ட் எழுதுவியா? பார்த்து எழுத முடியுமா என்ன? எழுதுவான். வெண்பா ஏதாவது புரியலடா சொல்லுங்க, மறுபடியும் வேணா விளக்குறேன். நாளைக்கு டெஸ்ட் எழுதும் போது யார் தப்பு எழுதிடக்கூடாது என்ன. ஏன்னா கண்டிப்பா வெண்பா கேட்பாங்க. அது
மார்க்குக்கு வரும், அதனாலதான். சரிங்க டீச்சர். என்ன சில பேருக்கு சவுண்ட் எல்லாம் கம்மியாத்தே வருது. சரி, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். சரி, நான் இப்ப கிளம்புறேன். மீதியை வந்து நாளைக்கு வந்து சொல்லி தரேன். ஏதாவது டவுட்னா சொல்லுங்க. ஓகே, சந்தேகம் டீச்சர். டீச்சர் நாளைக்கு வீட்டு பாடம் கொடுக்கல. முப்பத்தா எவட்டியவா வேற பேத்து குடுத்த டெஸ்ட்வே நாளைக்கு எழுத கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. எவட்டியவா வேற யார் மனோஜ் தே. இரு நாளைக்கு அவனை வச்சுக்கிறேன். நான் எனக்கு தெரியும்யா, ஆனா நாளைக்கு டெஸ்ட் கொடுத்துருக்கனால வீட்டு படம் வேணாம்னு நினைக்கிறேன். என்ன? சரிங்க டீச்சர். சரி, நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிங்க. என்ன நாளைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இல்ல, நாளைக்கு லேட் ஆயிட்டே வருவேன். அதனால எல்லாம் நல்லபடியா படிச்சுட்டு நாளைக்கு டெஸ்ட் எழுத வந்துருங்க. என்ன காலைல வந்த உடனே நான் டெஸ்ட் வச்சிருவேன். அடுத்த பீரியட் யாரா அவங்களை கூப்பிட்டுருக்காங்க. யார் குரூப் கிளாஸ் லீடர்? நல்லாத்தையும் காமெடி பண்றியா? சரி படிங்க, வரேன். அடியாத்தாடி இளமன சொன்ன ரெக்க கட்டி பறக்குது சரிதானா? டீச்சர் என்னைய பைத்தியமாக்கிட்டிய. ஒரு நேரம் கூட உங்களை பார்க்காம இருக்க முடியல. எங்க வீட்டுல அடிமிதி வாங்கினாலும் உங்களையும் தேடி வாரேன். ஆனா மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினது கிடையாது. ஆனா இப்ப பள்ளிக்கூடமே கிளைன்னு கிடக்குறேன். என்னமோ செஞ்சு விட்டியா டீச்சர்? ஐயோ வந்துட்டாங்க. அட பாவி, என்ன இவன் பள்ளிக்கூடத்துக்கே வந்துட்டியா? எல்லாம் ரதி என்னமோ ஒரு தினசாத்தையும் தெரியுறியா? வணக்கம் டீச்சரு. அவன் காலையிலேயே வணக்கம் சொன்னியல்ல, நான் அங்க பஸ் ஸ்டாப்ல வந்து இறங்கும் போது. மதியம் வணக்கம் டீச்சரு. அடியாத்தி, நான் பாட இருக்கிற பிள்ளைய கூட எனக்கு வணக்கம் சொல்லல, நீங்க மதியம் வணக்கம் சொல்ல வந்துட்டியலே. காலையில வணக்கம் சொன்னா மதியம் சொல்லணும்ல. அதையும் வந்து ஏன் வரக்கூடாதா? அறத நான் ஒண்ணு தப்பு சொல்லல. பள்ளிக்கூடத்துக்கு வந்தா படிக்க வரணும். இப்படி சும்மா வணக்கம் சொல்ல வரலாமாக்கும்? நான் வணக்கம் சொல்ல வருவேன். சரிவே, ஒரு முடிவெடுத்தே இருப்பேன் போல. ஏன் பின்னாடியாக்கும் சுத்துற நீ? சாப்பிட்டீங்களா டீச்சரு? சாப்பிட்டா ஊட்டி விட போறீங்களோ? ஏன் டீச்சர் கூட்டி விட மாட்டோமோ? என்னது? இல்ல சாப்பிட்டு எங்க வீட்ல இருந்து சோறு கொண்டு வரலாம். ஏன்னா நல்லா சமைப்பேன். அப்படியா? நல்லா சமைக்க தெரியுமோ? நான் நான்வெஜ்ஜா தான் திம்பேன். என்ன வேணாலும் சொல்லுங்க. கழுத, காட்டேரி, குரங்கு, மீன் என்ன வேணாலும். அடேங்கப்பா, நான் அந்த மாதிரிலாம் திங்க மாட்டேன். என்ன ஆட்டுக்கறியும் திம்பேன், கோழிக்கறி திம்பேன், நாட்டுக்கோழிக்கறி திம்பேன். இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். நான்வெஜ் மட்டும்தான். அப்படிதானே? நாளைக்கே செஞ்சு கொண்டு வரேன். சரி டீச்சரு, உங்களுக்கு வணக்கம் சொல்லலாம்ன்றதே வந்தேன். நான் வரவா? வாங்க. வீட்டுக்கு போயிட்டு வரேன். என் தங்கச்சி பார்த்து பிடிச்சா வீட்டுல போய் போட்டு விட்டுரும். அதனால வரவா? கிளம்புங்க. வரேன் டீச்சரு. கிளம்புங்க. வந்துடுறேன். நான் வாரேன். எனக்கு இருக்கு பேராவளா இருக்கேன். ஆனா இது கூட நல்லாத்தே இருக்கு. என்னடா இங்க என்ன செஞ்சுக்கிருக்க நீ? உச்சி பிள்ளையார் கோயில் மேல ஏறினா உனக்கு இருக்கா? சும்மா தாண்டா வந்து ஏன்டா கோயிலுக்குள்ள வரக்கூடாதா? மிரட்டு என்ன? கோயிலுக்கு வந்தது தப்பு கிடையாது. அங்க என்ன நடந்துருக்கு தெரியுமா உன் வீட்டுல? என்ன? குழாய் அடி சண்டை ஓட்டுக்கு இருக்காங்க. அங்க குழாயில இருந்து ஆரம்பிச்சு வீடு வரைக்கும் சண்டை நாரிக்கு இருக்கு. உன் அக்கா மகளுக்கு வாய்னா வாய் சரியான வாய் போய் தடுத்து விடு. இல்லண்டா ஊருக்குள்ள நாரி பேரி நாரி. என்ன சொல்ற? கொலாயிடுச்சண்டியா? ஐயா. ஆமா போ. இன்னைக்கு சோழி முடிஞ்சு வச்சு. சும்மாவே உன் அக்கா மகளுக்கு வாயே இல்ல. இப்ப வாய் வரை உடுத்து விட்டாங்க. சரியான சண்டை நடக்குது ஊருக்குள்ள. ஒரே பேச்சு உம்மாலமா சிரிச்சு கிடக்குறாங்க. சண்டை ஓடுறது சரியான காமெடியா இருக்கு. அதே சமயத்துல அடிச்சு மல்லு கட்டி உருண்டாங்கன்னா ஐயா இந்த கொலாயிடு சண்டையை மட்டும் நிறுத்தவே முடியாதுடா. சரி வாரேன். சரி நம்மளும் போய் உட்காந்து சிரிப்போம். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். அன்னைக்கு கேட்டிருந்தேன் போஸ்ட்ல, யாருக்காவது கதை வந்து வித்தியாசமா தெரியுதா அப்படின்னு சொல்லி. ஆனா வந்து 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. போஸ்ட்ல இல்ல, வீடியோல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி வந்து பிடிக்கல, முத்துநகை முன்னிலவே மாதிரி இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது முத்துநகை முன்னிலவே ஒரு ஃபேமிலி பிக் ஸ்டோரி. அது ஒரே குடும்பம், ஒரே குடும்பத்துல அடங்கின ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. ஆனா வந்து இது அப்படி கிடையாது. நான் இதுக்கு ஒரே குடும்பமா கொண்டு வரலனா, இப்போ ஒரு கல்யாணம்னால அத்தனை பேரும் ஒன்னா கூட்டுற மாதிரி இருக்கு. அது வந்து பாக்குற உங்களுக்கு வந்து அது எப்படின்னு எனக்கு தெரியல. பாக்குறதுனால அது நீட்டா இருக்கும். பட் வந்து எடிட் பண்ண முடியல. கேரக்டர்லாம் வந்து ஒன்னா நிக்க வச்சு எடிட் பண்ண முடியல. அதனாலதான் தனித்தனியா ஃபேமிலியை பிரிச்சேன். பட் இவங்க எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க. நீங்க பொறுத்திருந்து பார்த்தாதே கதை புரியும். சொல்லுவீங்க பாருங்க, அந்த கதையை விட இந்த கதை வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க பாருங்க. அந்த அளவுக்கு கதையை நாங்க கொண்டு வருவோம். அப்புறம் வந்து அன்னைக்கே சொல்லியிருந்தேன், இனியன் மீன்ஸ் போன கதையில செல்வா அந்த கேரக்டர் இருந்தார் தெரியுமா? அவரோட பேர் வந்து பிரபாகரன், இனியன் கிடையாது. அது வந்து பேரை மாத்திட்டேன். பேர் வந்து கிடையாது. போனதுல கமெண்ட் பின் பண்ணியிருந்தேன்.
இருந்தாலும் இப்பயும் சொல்லிக்கிறேன். அவரோட பேர் வந்து பிரபாகரன், இனியன் கிடையாது. அப்புறம் வந்து முத்துநகை முருநிலவை கதைக்கு கொடுத்த சப்போர்ட்டை இதுக்கு கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன். கமெண்ட் எல்லாருமே பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் வந்து இப்படி மனசு காயப்படுத்துகிற மாதிரி மட்டும் கமெண்ட் பண்ணாதீங்க. அப்படி பண்ற மாதிரி இருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா வந்து நீங்க ஒவ்வொருத்தரும் பண்ற கமெண்ட் தான் எனக்கு மோட்டிவேஷனல். நான் வீடியோ எண்ட்ல பேசவே கூடாதுன்னு இருந்தேன், ஆனா என்னை பேச வைக்கிறாங்க, அதுதான் உண்மை. ஒவ்வொருத்தரும் பண்ற கமெண்ட் மட்டும்தான் மோட்டிவேஷனல். அடுத்த வீடியோ பண்றதுக்கே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வரும். ஸோ கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை ட்ரை பண்றேன். அப்புறம் வீடியோ வந்து 5 மணிக்கு தான் வரும். எதுக்காக 1 மணில இருந்து மாத்திரனா, மத்தியானம் வீடியோ போடுறதுனால சிலருக்கு நோட்டிபிகேஷனே வரலன்னு சொல்றாங்க. இன்னும் மத்தியானம் வீடியோ போடுறவங்களுக்கு வீடியோவே ஓடவும் மாட்டேங்குது. 2 விஷயத்த வந்து நான் இது பண்ணேன். 2வது வந்து புது கதைங்கிறதுனால மக்கள் உள்ள வரமாட்டீங்கன்னு புரியுது எனக்கு. கண்டிப்பா வந்து இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க உள்ள வந்து பார்த்தாதான் கதை புரியும். உள்ள வந்து கதைக்குள்ள வந்துட்டு அதாவது பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒன்று பிடிக்கல, இந்த இடத்துல நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நீங்க வந்து சக்சஷன் சொல்லுங்க, நான் வேணான்னு சொல்லல. பட் வந்து இது நல்லா இல்ல, இது பிடிக்கல, இவங்கள மாதிரி போடுறீங்க, அவங்கள மாதிரி போடுறீங்கன்னு அந்த ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணாதீங்க. நான் வந்து இந்த ரெக்வஸ்டாக தான் கேட்குறேன். ஏன்னா இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். ஒரு கதையை யோசிச்சு அதை வந்து கதையாக கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஓகே, நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா சாரி. அடுத்த எபிசோட சந்திப்போம்.